வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு எண்ணெய், 3/4 கப் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை. அதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா தக்காளி ஈஸியாக நல்லா வதங்கிடும். மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது தக்காளிலாம் நல்லா வதங்கிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் போட்டுடலாம். சிக்கனை சேர்த்துட்டு அதுலேயே நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். சிக்கனில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா சிக்கன் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்க்கலாம்.
நல்லா வாசமாக இருக்குது. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம கடைசியாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்ல வாசனையான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.